السلام عليكم ورحمة الله وبركاته. وعليكم السلام ورحمة الله وبركاته. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். கடந்த நாட்கள்ல நம்ம கடைசியாக பேசிக்கொண்ட விஷயம், வஹாபிகள் அல்லாஹ் சமியாக இருக்கிறான், பசீராக இருக்கிறான், கேட்கக்கூடியவனாகவும் பார்க்கக்கூடியவனாகவும் இருக்கிறான் என்கிற அந்த வசனத்தை வைத்துக்கொண்டு, இறைவன் கேட்க வேண்டும் என்றால் காது அவசியம், காது இல்லை என்றால் இறைவனால் கேட்க முடியாது. பார்க்க வேண்டும் என்றால் கண் அவசியம், கண் இல்லை என்றால் பார்க்க முடியாது. எனவே இறைவனுக்கு கண்ணும் உண்டு, காதும் உண்டு. எனவே அல்லாஹ்வுக்கு உருவம் உண்டு என்கிற ஒரு வாதத்தை வைத்ததாக நான் சொன்னேன். அதுல அல்லாஹ்வுக்கு தகுதியற்ற, அல்லாஹ்வை இழிவுபடுத்துகின்ற, படைப்பினங்களோடு ஒப்பிடுகின்ற மிக முக்கியமான இரண்டு குறைபாடுகள் வஹாபிகளுடைய இந்த வாதத்தில் இருக்குது. ஒன்று இஹ்தியாஜ், தேவையாகுதல் இன்னொன்றின் பக்கம், இன்னொன்று அஜிஸ், இயலாமை. அவங்க சொல்ற இந்த வாதத்துல கண் இருந்தால்தான் பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லும் போது கண்ணு தேவைன்னு வருது. அப்ப அல்லாஹ்வுக்கு இஹ்தியாஜ் இருக்குன்னு வந்துடும். கண் இல்லாவிட்டால் பார்க்க முடியாது அப்படின்னு சொல்லும் போது அல்லாஹ்வுக்கு முடியாமை, இயலாமை அப்படின்னு வருது. அப்ப இந்த இஹ்தியாஜ் என்பதும் அஜிஸ் என்பதும் அது படைப்பினங்களுடைய குறைபாடுகளை தவிர அல்லாஹ்வுக்கு இந்த குறைபாடு கிடையாது. அல்லாஹ் இது போன்ற குறைகளை விட்டும் பரிசுத்தமானவன் என்று குர்ஆன் எங்கும் பல இடங்களில் அதை பேசுகிறது. அல்லாஹ் அனைத்தின் மீது ஆற்றல் மிக்கவன், அல்லாஹ் தேவையற்றவன், பிற மக்கள் அல்லாஹ்வுடைய படைப்பு தான் அல்லாஹ்வின் பக்கம் தேவை உடையவர்கள் என்கிற கருத்தில் அல்லாஹ் பல வசனங்களை குர்ஆன்ல பதிவு செய்கிறான், பெருமான ஸல்லல்லாஹு சொல்லியிருக்கிறாங்க என்கிற விஷயத்தை நினைவூட்டணும். அடுத்து வஹாபிகளோட இந்த வாதம் இறைவனே உடைக்கிறான் அவங்களுடைய வாதத்தை. கண் இருந்தாதான் பார்க்க முடியும், காது இருந்தாதான் கேட்க முடியும், வாய் இருந்தாதான் பேச முடியும் என்கிற அந்த வாதத்தையே அல்லாஹ் குர்ஆன் மூலமாகவே உடைக்கிறான். ஏனென்றால் படைப்பினங்களிலேயே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பல படைப்பினங்களை கண் இல்லாம பார்க்க வைக்கிறான், காது இல்லாம கேட்க வைக்கிறான், வாய் இல்லாம பேச வைக்கிறான் என்று பல்வேறு வசனங்கள் குர்ஆனில் இருந்தும் ஹதீஸிலிருந்தும் நம்ம எடுத்து வச்சோம். உதாரணமாக வானம் பூமி பேசியது, அல்லாஹ் அதை குர்ஆன்ல பேசினதை நம்ம எடுத்து சொன்னோம். அதே போல தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு வசப்படுத்தி கொடுக்கப்பட்ட மலைகள் அவை தஸ்பீஹ் செய்கின்றன என்று குர்ஆன் சொல்லக்கூடிய அந்த வசனத்தை நம்ம நினைவூட்டணும். அதே போல உலகத்தில் உள்ள அனைத்துமே அல்லாஹ்வை தஸ்பீஹ் செய்கின்றன, புகழ்கின்றன என்றாலும் அவை அல்லாஹ்வை தஸ்பீஹ் செய்வதை, புகழ்வதை நீங்கள் விளங்க மாட்டீர்கள் என்று அல்லாஹ் குர்ஆன்ல சொன்ன அந்த வசனத்தை நினைவூட்டினோம். உஹது மலை குலுங்கும் போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உஹது மலையில் பேசிய அந்த ஹதீஸை நினைவூட்டினோம். இப்படி பல்வேறு ஹதீஸுகளை சாப்பிடப்பட்டு கொண்டிருக்கும் உணவு தஸ்பீஹ் செய்வதை நாங்கள் கேட்டோம் என்று சஹாபாக்கள் சொன்ன ஆதாரபூர்வமான ஹதீஸ் புகாரி போன்ற நூல்கள் உள்ள ஹதீஸை நம்ம என்ன செஞ்சோம், நினைவூட்டினோம். எனவே இவை அனைத்துக்கும் கண்ணு கிடையாது, காது கிடையாது, வாய் கிடையாது. நரகம் நாளைக்கு மறுமையில ஹலீம் தலஹத்தின் அல்லாஹ் கேட்கும்போது ஹல்மின் மசீது என்று நரகம் இன்னும் அதிகம் இருக்குதாண்டு நரகம் பேசுவதை பற்றி குர்ஆன் சொல்வதை நம்ம எடுத்து சொன்னோம். அப்ப அதுக்கு காது கிடையாது, வாய் கிடையாது. அப்போ இந்த பார்க்கும் ஆற்றல், கேட்கும் ஆற்றல், பேசும் ஆற்றல் என்பது ஒரு வகை ஆற்றல். அந்த ஆற்றலை அல்லாஹ் கண்ணுக்கு தான் கொடுக்க முடியும் கிடையாது. பார்க்கும் ஆற்றலை இறைவன் நாடினால் எதுக்கும் கொடுக்கலாம். கேட்கும் ஆற்றலை காதுக்கு தான் கொடுக்கணும்னு கிடையாது, இறைவன் நாடினால் எதுக்கும் கொடுக்கலாம். பேசும் ஆற்றலை வாயுக்கும் நாவுக்கும் தான் கொடுக்க முடியும்னு கிடையாது, இறைவன் நாடினால் எதுக்கு வேண்டுமானாலும் கொடுக்கலாம். அப்ப இறைவனுக்கு நம்ம சட்டம் போட முடியாது, இறைவனுக்கு படைப்பினங்களாகிய நாம் சட்டம் போட முடியாது என்பதை இறைவனே குர்ஆன் மூலமாக அந்த வாதங்களை தகர்த்தெறிந்ததை நாம் போன முறை நினைவூட்டினோம். அதனால வஹாபிகளுடைய அந்த வாதம் அது முழுக்க 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 முட்டாள்தனமான வாதம் மாத்திரமல்ல, அது அல்லாஹ்வை இழிவுபடுத்துகிற வாதம் என்பதோடு இவர்களுடைய வாதங்களை நாம் முறியடிப்பதை விட
படைத்த ரப்புல் ஆலமீனே குர்ஆன் மூலமாக, பெருமான ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே ஹதீஸ்களின் வாயிலாக இந்த வஹாபிகளுடைய வாதங்களை முறியடித்திருக்கிறார்கள் என்பதை நாம் மனதில் ஆழமாக பதிந்து கொள்ள வேண்டும். ஒண்ணு. அடுத்து இந்த இறைவனுடைய அந்த விஷயமாக, அதாவது உருவம் சம்பந்தமாக ஒரு மிக முக்கியமான ஒரு இன்னும் 2 வகையான கேள்விகள் இருக்கிறது. அந்த கேள்விக்கும் நாம் இன்ஷா அல்லாஹ் பதில் தெரிந்து கொண்டோமேயானால் இந்த 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 சப்ஜெக்ட்ல, இந்த தலைப்புல ஒரு ஓரளவு நிறைவான ஒரு இல்மு, ஒரு பேசிக், ஒரு அடிப்படையான இல்மு நம்மள்ட்ட வந்துவிடும் என்கிற காரணத்திற்காக ஒரு 2 கேள்விகளை நம்ம என்ன செய்யறோம், உங்களுக்கு எடுத்து சொல்றோம். இந்த 2 கேள்விகளும் நம்ம இதே பாடத்தை, அதாவது இறைவன் உருவமற்றவன் என்கிற இந்த பாடத்தை நாம் சில உலமாக்களுக்கு பாடம் எடுத்த பொழுது, அப்ப அந்த உலமாக்களின் தரப்பிலிருந்து கேட்கப்பட்ட கேள்விகள் ஒரு 2 முக்கியமான கேள்வி. அதுல ஒரு கேள்வி என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்ப நம்ம எடுத்து சொன்னோம், வானம் பேசியது, பூமி பேசியது, மலைகள் தஸ்பீக செய்தது, அதே போல பேரித்த மரக்கட்டை, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மிம்பர் தயார் செய்து கொடுக்கப்பட்ட பொழுது பேரித்த மரக்கட்டை அழுதது. அப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை என்ன செஞ்சாங்க, கட்டி அணைத்து ஆறுதல் சொன்ன அந்த ஹதீஸு. அதே போல உணவு தஸ்பீக செய்தது. இவை அனைத்தையுமே நம்ம எதுக்கு எடுத்து சொன்னோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, கண் இருந்தா தான் பார்க்க முடியும், காது இருந்தா தான் கேட்க முடியும், வாய் இருந்தா தான் பேச முடியும் கிடையாது. அது இறை படைப்புகளுக்கு அந்த நிபந்தனை இல்ல. அல்லாஹ் நாடினால் இந்த ஆற்றல் எதுவும் கொடுக்க முடியும் நம்ம சொன்ன பொழுது, இதை வச்சு ஒரு கேள்வி வந்துச்சு. என்ன கேள்வி அப்படின்னு சொன்னா, இந்த அல்லாஹ்வுடைய படைப்புகள் அனைத்துமே, வானம், பூமி, உணவு, மலைகள், இவை அனைத்துமே வாய் இல்லாம பேசியிருக்கு, காது இல்லாம கேட்டு இருக்கு. அப்ப வாய் இல்லாம பேசுது, காது இல்லாம கேட்குது அப்படின்னு வரும்போது, இந்த வகையில் இந்த படைப்புகள் அல்லாஹுக்கு ஒப்பாகவில்லையா? இறைவன் கண் இல்லாமல் பார்க்கிறான், வாய் இல்லாமல் பேசுகிறான், காது இல்லாமல் கேட்கிறான் அப்படின்னு சொல்லும் போது, நம்ம இப்போ சில வசனங்கள்லாம் ஓதி சொன்னோமா இல்லையா? அப்ப வானம் மலைகளும் கண் இல்லாமல் பார்க்கிறது, காது இல்லாமல் கேட்கிறதுன்னு வருதே, உணவுகள் வாய் இல்லாம தஸ்பீஹ் செஞ்சிருக்கு அப்படின்னு வருதே. அப்ப அல்லாஹ்வுடைய அந்த சிபாத்துகளோடு இந்த படைப்பினங்கள் ஒப்பாகவில்லையா? இது எப்படி நாம் புரிந்து கொள்வது என்கிற இந்த கேள்வி உலமாக்களின் தரப்பிலிருந்து நம்மளிடத்துல அந்த கேள்வி வந்துச்சு. அப்படி வந்த பொழுது நாம் அவர்களுக்கு சொன்ன பதில உங்களுக்கு நினைவூட்டுறோம். அதாவது இப்ப இந்த கேள்விகள்லாம் வருது பாத்தீங்களா, இதுல முதன்மையாக நாம் அல்லாஹை பற்றிய ஒரு 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 முழுமையான ஒரு விஷயத்தை நம்ம விளங்கி கொள்ளணும். அல்லாஹை பற்றி முழுமையாக நாம் விளங்கி கொண்டோமேயானால், ஒரு வரியில தாரீஃப் மாதிரி, ஒரு வரைவிலக்கணம் மாதிரி நாம் விளங்கி கொண்டோமேயானால், இப்ப இது போன்ற எத்தனை கேள்விகள் வந்தாலும் அந்த கேள்விக்கு நம்ம பதில் சொல்லிடலாம். அல்லாஹ் என்றால் யார்? ஒரு தாரீஃப் வேணுமா இல்லையா? இன்சான் என்றால் யார் அப்படின்னு கேட்டா, ஹயவானும் நாத்திக்குன் அப்படின்னு சொல்லி ஒரு தாரீஃப், ஒரு வரைவிலக்கணம் சொல்றோமா இல்லையா? அதே போல அல்லாஹ் என்றால் யார்? அப்ப அந்த கேள்விக்கான சரியான பதில் அந்த வரைவிலக்கணம் ஒற்றை வரியில் நாம் தெரிந்து கொண்டோமேயானால், இது மாதிரி எத்தனை கேள்விகள் வந்தாலும் அந்த கேள்வி நம்ம பதில் சொல்ல முடியும். அப்ப அந்த அடிப்படையில அல்லாஹ் என்றால் யார் என்பதற்கான ஒரு வரைவிலக்கணத்தை மிக சுருக்கமாக நான் உங்களிடத்தில் நினைவூட்டுகிறேன். அதை கட்டாயம் பதிஞ்சு வச்சுக்கோங்க, எப்பவுமே மனப்பாடமா வச்சுக்கோங்க. இதுதான் இந்த மெயின், இந்த பாடத்துல, இந்த இறைவன் சார்ந்த இந்த பாடத்துல இது ரொம்ப முக்கியமான விஷயம். அல்லாஹ்னா என்ன நம்ம விளங்கி வச்சிருப்போம். அல்லாஹு மௌஜூதுன், அல்லாஹ் இருக்கிறான். வாஜிபுல் உஜூது, நம்ம எல்லோருமே கிதாபுகள்ல படிப்போம். வாஜிபுல் உஜூது, அவன் இருப்பது எப்பொழுதுமே கட்டாயம், அதாவது அவனுக்கு அழிவே கிடையாது. அல்லாஹ்வுடைய படைப்பினங்களாகிய நாம் யாரும் கேட்டா மும்கினுல் உஜூது, நம்மளும் மௌஜூது தான், நம்மளும் மௌஜூது இருக்கிறோம். ஆனா மும்கினுல் உஜூது, மும்கினுல் உஜூது என்பது எதுக்கு சொல்லுவாங்க அப்படின்னு சொன்னா, இருப்பதும் அழிவதும் இரண்டுக்கும் சாத்தியமான ஒன்றுக்கு தான் மும்கினுல் உஜூதுன்னு சொல்லுவாங்க. அப்ப அவருக்கு என்ன உண்டு, தொடக்கமும் இருக்கும், முடிவும் இருக்கும், இரண்டும் உள்ளதுக்கு தான் மும்கினுல் உஜூதுன்னு சொல்லுவாங்க. வாஜிபுல் உஜூத் என்பதற்கு அதுக்கு முடிவே கிடையாது, தொடக்கமும் கிடையாது, அழிவே கிடையாது. அப்ப அந்த மாதிரி சமயத்துல வாஜிபுல் உஜூத், இருப்பது கட்டாயம், நம்ம தமிழ்ல மொழிபெயர்ப்பு செய்வோம், கருத்து அதுதான். அப்ப இறைவன் என்றால் யார்? அவன் மௌஜூத், இருக்கின்றான். ஏன்னா நாத்திகர்கள் என்ன சொல்றாங்க, இல்லைங்கிறாங்க, இறைவன் இல்லைங்கிறாங்க.
அப்ப அதுக்கு மறுப்பு வரணுமா இல்லையா? அப்ப மௌஜூதுன் இருக்கிறீங்க, நானும் இருக்கிறேன், அல்லாஹ் இருக்கிறான்னா ஒப்பு வருது. அப்ப எப்படி பிரித்து விளங்குறது? இறைவன் வேறு நாம் வேறு அப்படின்னா வாஜிபுல் உஜூதுன்னு சொல்லிடணும். நம்ம மௌஜூது தான், மும்கினுல் உஜூது. இந்த வித்தியாசம் வந்துருச்சா? அடுத்து நம்ம விளங்கிக்கணும், லைஸ பி ஜிஸ்மின், இறைவனுக்கு வந்து உருவம் கிடையாது. இதெல்லாம் ஒரே லைன்ல நீங்க எழுதி வச்சுக்கோங்க. அல்லாஹு மௌஜூதுன் வாஜிபுல் உஜூதி லைஸ பி ஜிஸ்மின், இறைவன் வந்து உருவமற்றவன். ஒலா ஜௌஹரின், இறைவன் அறந்து கிடையாது, ஜௌஹர் கிடையாது. ஒலா அரலின், இறைவன் அறந்து கிடையாது. ஜௌஹர்னா என்ன, அறந்துனா என்ன நம்ம ஆரம்பத்துல விளக்கணும். சரி, அதை ஏன் வச்சுக்கோங்க. ஒலா வித்தலஹு ஒலா நித்தலஹு ஒலா மிசலலஹு, இறைவனுக்கு வந்து எதிர்மறை கிடையாது, இறைவனுக்கு நிகரானவன் கிடையாது, இறைவனுக்கு ஒப்பானவன் எதுவும் கிடையாது. ஒரு லைன்ல எழுதிக்கங்க. அப்புறம் சமீஉன் பசீருன் முத்தகல்லிமுன் ஆலிமுன் காதிருன் அப்படின்னு சொல்லி இறைவனுடைய பண்புகளை கிதாபுகள்ல பதிவு செய்யறாங்களா இல்லையா? அந்த பண்புகளை நீங்க சுருக்கமா எழுதி வச்சுக்கோங்க. ஷரஹ் ஃபிக்ஹுல் அக்பர் போன்ற நூல்கள்ல இறைவனுடைய பண்புகளை பத்தி பேசும். ஆனா இங்க ஒரு மனசுல பதிரத்துக்காக, நீங்க இந்த தாரீஃபை புரிந்து கொள்வதற்காக நான் என்ன செய்யறேன், ஒரு சில சிஃபாத்துகளை சொல்றேன். சமீஉன் பசீருன் முத்தகல்லிமுன் ஆலிமுன் காதிருன், இப்படி என்னென்ன பண்புகள் இருக்கோ நீங்க இலகுன்னு போட்டு வச்சுக்கோங்க, இலாஹிரின்னு போட்டு வச்சுக்கோங்க. இப்ப இது ஃபுல்லா மொத்தமா வச்சு விளங்குங்க. இது எல்லாம் இணைந்தவன் தான் அல்லாஹ். மௌஜூதா இருக்கணும், வாஜிபுல் உஜூதா இருக்கணும், ஜிஸ்மா இருக்கக்கூடாது, ஜௌஹரா இருக்கக்கூடாது, அரலாஹ் இருக்கக்கூடாது, லித் இருக்கக்கூடாது, நித் இருக்கக்கூடாது, மிசில் இருக்கக்கூடாது. இது எல்லாம் தாண்டி இறைவனுக்கான பண்புகள் சமீஉ பசீரு முத்தகல்லிம் ஆலிமு காதிர் போன்ற சிஃபாத்துகள். இது எல்லாத்தையும் இணைத்து இப்ப நீங்க அல்லாஹ்னு என்னன்னு புரிஞ்சுக்கங்க. இதை நம்ம புரிஞ்சிட்டோம் அப்படின்னு சொன்னா, இப்போ நீங்க படைப்பினங்களுக்கு வாங்க. வானங்கள் பூமி பேசுச்சு, அல்லாட்ட பேசுச்சு, வாயில்லாம பேசுச்சு, இறைவனும் வாயில்லாமல் பேசுகிறான், ஒப்பு வருகிறதே அப்படின்னு வருதா இல்லையா? அந்த ஒப்பு எப்படி உடையுதுன்னு பாருங்க. எப்படி உடையுதுன்னு கேட்டா, வானம் பூமி இவை இரண்டுமே மௌஜூது தான், ஆனா வாஜிபுல் உஜூது கிடையாது, மும்கினுல் உஜூது. வாஜிபுல் உஜூது கிடையாது, மும்கினுல் உஜூது. அது இருப்பதும் இல்லாமல் போவதும் இரண்டும் சாத்தியமானது. இறைவன் அவன் யாரு? வாஜிபுல் உஜூத். படைப்பினமாகிய வானங்கள் பூமி வாயில்லாம பேசுன்னு சொன்னமே, இது மும்கினுல் உஜூத். இங்க இங்க ஒப்பு என்பது அடிபட்டு போகுதா? சரி, அடுத்து பாருங்க, இன்னொரு வகையிலையும் பாருங்க. இறைவனுக்கு ஜிஸ்மு கிடையாது, அவன் ஜௌஹரும் கிடையாது, அரலும் கிடையாது. அவன் தானே இறைவன். இப்ப வானம் பூமி எடுத்துக்கங்க. வானம் பூமிக்கு என்ன உண்டு? ஜிஸ்மு உண்டு. வானம் பூமிக்கு ஜிஸ்மு உண்டுன்னு வந்துருச்சு. இறைவன் ஜிஸ்மே இல்லாதவன். அப்ப உருவமே இல்லாம ஜௌஹரும் அரலும் இல்லாம இருக்கக்கூடிய ஒருவன், அவன் வாயில்லாமல் பேசுகிறான், கண் இல்லாமல் பார்க்கிறான், காதில்லாமல் கேட்கிறான் என்ற இந்த அமைப்பும், உருவம் இருக்கின்ற மும்கினுல் உஜூதாக இருக்கின்ற ஜௌஹராக அல்லது அரலாக இருக்கின்ற இறைவனுடைய படைப்புகள் வந்து ஒரு சில படைப்புகள் அது வாயில்லாம பேசி இருக்குது, கண்ணு இல்லாம பார்த்து இருக்குது, காது இல்லாம கேட்டு இருக்கு என்பதும் என்ன ஆக முடியாது. அப்படின்னு சொன்னா ஒப்பாகுதல் தஷாபுக் என்பது இங்க அறவே அடிபட்டு போயிடும். அதனால முதல்ல இறைவனை சார்ந்த அந்த பண்புகளை நம்ம புரிந்து கொள்ளணும். இறைவனுடைய தாரீஃப் வரைவிலக்கணத்தை தெரிந்து கொள்ளணும். இப்போ இறைவன் விஷயமா முக்கியமா ரொம்ப ரொம்ப முக்கியமா தெரிய வேண்டியது ரெண்டுங்க. ஒன்னு தாத்துல்லா, இன்னொன்னு சிஃபாத்துல்லா. தாத்துல்லா என்பது அல்லாஹ்வுடைய உள்ளமையை பத்தி நம்ம புரிய வைப்பதற்காக சொல்லக்கூடிய அரபு சொல். தாத்துல்லா, இறைவன் இருக்கிறான்னு சொல்றோமா இல்லையா? இறைவன் ஒருவன் இருக்கான் தானே, அவன் செய்தானே, இருக்கான் தானே. அந்த இறைவனுடைய உள்ளமையை புரிய வைப்பதற்காக உண்டான சொல்லு தாத்துல்லா. சிஃபாத்துல்லா என்பது அல்லாஹ்வுடைய பண்புகள். அவன் பார்க்கிறான், கேட்கிறான் சொல்றோமா இல்லையா? அது அல்லாஹ்வுடைய பண்புகள் சிஃபாத்துல்லா. இந்த தாத்துல்லா சிஃபாத்துல்லா ரெண்டு இருக்கு பாருங்க. இந்த இரண்டுல தாத்துல்லாவிலே இப்போ இந்த இந்த ஒப்பாகுதல் சொல்றோம் பாத்தீங்களா? என்ன இப்போ ஒரு சின்ன விஷயத்த சொல்றேன். இறைவன் பார்க்கிறான், நம்மளும் பார்க்கிறோம். இறைவன் பேசுகிறான், நாமும் பேசுறோம். இப்ப இந்த இறைவன் பார்க்கிறான், நானும் பார்க்கிறேன், அதனால ரெண்டு பேரும் ஒன்னாயிட்டோம் அப்படின்னு நீங்க விளங்கிடக்கூடாது. அதுக்காக சொல்ல வரேன். இதுக்கு வந்து இந்த ஒன்னாகுது பாத்தீங்களா, வெளிப்படையா பார்த்தா இதுக்கு அரபில இஷ்திராக்குன்னு சொல்லலாம். இஷ்திராக். இந்த இஷ்திராக் என்பதை ரெண்டா பிரிங்க. இஷ்திராக்கே லஃபுலி, இஷ்திராக்கே மானவி. இப்படி ரெண்டு இஷ்திராக்கே லஃபுலி, இஷ்திராக்கே மானவி. இந்த ரெண்டு வகையா இருக்கு. இஷ்திராக்கே லஃபுலி அப்படின்னு சொன்னா
பேச்சளவுல ஒப்பாகிறது, கருத்துல ஒப்பாகாது. ஒரு விஷயம் இரண்டு விஷயம் ஒப்பாகுதுன்னா அது பேச்சளவுல நம்ம பயன்படுத்தக்கூடிய வார்த்தையின் அடிப்படையில வேண்டுமானால் இரண்டு விஷயங்கள் ஒப்பாகிற மாதிரி தெரியலாமே தவிர மான அடிப்படையில கருத்து அடிப்படையில ஒப்பாக முடியாது. இதுக்கு பேர் இஸ்திராக்கே லஃபுலி. இஸ்திராக்கே மாணவி அப்படின்னு சொன்னா கருத்திலும் இரண்டு விஷயம் ஒப்பாகுதுன்னு வைங்களேன், மானாலையும் கருத்திலும் இரண்டு விஷயம் ஒப்பாகுதுன்னு வைங்களேன், அதுக்கு இஸ்திராக்கே மாணவின்னு சொல்லுவாங்க. இப்போ உதாரணம் சொல்லி புரிய வைக்கிறேன் பாருங்க. இந்த இஸ்திராக்கே லஃபுலி என்பதற்கு உதாரணம், அதாவது பேச்சளவில் சொல்லளவில் லஃபுல் அளவில் இரண்டு விஷயம் ஒப்பாகுது, கருத்துல ஒப்பாகாது. உதாரணத்துக்கு சொல்வதா இருந்தா இப்ப அல்லாஹ் பார்க்கிறான், நாமளும் பார்க்கிறோம். அப்ப பார்த்தல் என்கிற சிஃபத்துல வெளிப்படையா பார்த்தா இஸ்திராக் ஏற்படுதா? அல்லாஹ்வும் பார்க்கிறான் நம்மளும் பார்க்கிறோம் சொல்லும்போது இஸ்திராக் ஏற்படுதா? ஆனா இந்த அல்லாஹ் பார்க்கிறான் நான் பார்க்கிறேன், அல்லாஹு பசீரு நானும் பசீரு, இது வெளிப்படையா லஃபுதுல தான் இஸ்திராக்கே தவிர மானால இஸ்திராக் கிடையாது, கருத்து அடிப்படையில் இஸ்திராக் கிடையாது. காரணம் என்ன தெரியுமா? அல்லாஹு பார்க்கிறான், நாமும் பார்க்கிறோம். அல்லாஹு கண் இல்லாமல் பார்க்கிறான், நாம் கண் வச்சு பார்க்கிறோம். இது ஒரு வித்தியாசமா? இன்னொன்னு கவனிங்க, அல்லாஹு பார்க்கிறான்னு சொல்றோமா இல்லையா, அந்த பார்வை சுயமானது. நாம் பார்க்கிறோம் சொல்றோமா இல்லையா, இந்த பார்வை சுயமானது அல்ல, அல்லாஹ் நமக்கு போட்ட பிச்சை, நமக்கு போட்ட, அல்லாஹ் நமக்கு தந்தது. சரிங்களா? இறைவனுக்கு யாரும் அந்த தன்மையை கொடுக்கல. நமக்கு இந்த பார்க்கும் இந்த பண்பை இந்த தன்மை யார் கொடுத்தது? அல்லாஹ் கொடுத்தது. அப்ப வித்தியாசம் வருதா? இறைவன் பார்க்கிறான் நானும் பார்க்கிறேன்னு சொன்னாலும் இறைவன் கண் இல்லாமல் பார்க்கிறான், நம்ம கண் வச்சு பார்க்கிறோம். இறைவனுக்கு உள்ள பார்வை என்பது அது யாரும் கொடுத்ததல்ல, சுயமானது. நமக்கு உள்ள பார்வை என்பது சுயமானதல்ல, இறைவன் தந்தது. வித்தியாசம் வருதா? சரி, நம்ம பார்க்கிறோம் பாத்தீங்களா, இந்த பார்வைக்கு அல்லாஹ்வுடைய பார்வைக்கு நிறைய வித்தியாசம் இருக்குது. அல்லாஹ்வுடைய பார்வைக்கு என்ன கிடையாது? ஷராயித்துகள், நிபந்தனைகள் கிடையாது. ஆனா நம்மளுடைய பார்வைக்கு என்ன இருக்குது? பல நிபந்தனைகள் இருக்கு, பல நிபந்தனை. உதாரணமாக நம்ம பார்க்கணும்னு சொன்னா கண்ணு தேவைப்படுது தானே? சரி, கண்ணு இருந்துட்டாலே நாம் ஒரு பொருளை பார்த்திட முடியுமா? கொஞ்சம் யோசிங்க. நமக்கு கண்ணு இருக்கிறதுனாலே ஒரு பொருளை பார்த்திட முடியுமா அப்படின்னா எப்ப பார்க்க முடியும்? அந்த கண்ணுல பார்வை இருக்கணும், பார்வை இருந்தா தான் பார்க்க முடியும். ஏன்னா கண் தெரியாதவங்க பல பேர் இருக்கிறாங்க, அவங்கள பார்க்க முடியுதா? கண்ணு இருக்குது ஆனா பார்க்க முடியலையே. அப்போ கண்ணு இருக்கு, முதல்ல பார்க்கறதுக்கு நமக்கு என்ன தேவைப்படுது? கண்ணு தேவைப்படுது. இரண்டாவது, அந்த கண்ணுல என்ன தேவைப்படுது? பார்வை தேவைப்படுகிறது. மூணாவது, இன்னொன்னையும் கேட்கிறேன், நம்ம கண்ணு இருக்குது, கண்ணுல பார்வை இருக்குது, பார்வை இருந்துட்டாலும் பார்த்திட முடியுமா? நிபந்தனைகள் சொல்றேன். பார்வை இருந்தாலும் உடனே பார்த்திட முடியும் கிடையாது. இப்ப நம்ம கண்ணை மூடி வச்சிருக்கிறோம், கண்ணை மூடி வச்சா பார்க்க முடியுமா? அப்ப நம்ம பார்க்கிறோம்னு சொன்னா எப்பதான் பார்க்க முடியும்? கண்ணு திறந்திருந்தால் தான் பார்க்க முடியும், கண்ணை மூடி வச்சுட்டு பார்க்க முடியாது. அப்ப கண்ணு தேவை, கண்ணில் பார்வை தேவை, அந்த கண்ணு விழித்திருக்க வேண்டும், மூடி இருக்க கூடாது. சரி, கண்ணு விழிச்சு இருந்தா மட்டுமே ஒரு விஷயத்தை பார்த்துடலாமா? இன்னும் பார்ப்பதுக்கு பல நிபந்தனை இருக்குங்க. கண்ணு விழித்து இருக்குது, திறந்து இருக்குது, நம்ம பார்த்துடலாம் அப்படின்னு விளங்கிறாதீங்க. உதாரணமாக என்ன அப்படின்னு சொன்னா, இப்போ இருட்டா இருக்குன்னு வைங்க, இருட்டா இருக்கு, எப்படி பார்ப்பீங்க? கண்ணு இருக்குது, பார்வை இருக்குது, கண்ணு திறந்தா இருக்குது. இருட்டா இருந்துச்சு எப்படி பார்ப்போம்? அப்ப இருட்டுல பார்க்க முடியலையே. அப்ப நம்ம பார்க்கறதுக்கு என்ன தேவைப்படுது? வெளிச்சம் தேவைப்படுது. தேவைப்படுதா? சரி, வெளிச்சம் இருந்தாலும் பார்த்துட முடியுமா? நிபந்தனைகள் இன்னும் அதிகமா இருக்கு. வெளிச்சம் ரொம்ப அதிகமா இருந்துச்சுன்னு வைங்களேன், அப்பவும் பார்க்க முடியாது. வெளிச்சம் கண் கூசுற அளவுக்கு வெளிச்சம் அதிகமா இருந்தாலும் பார்க்க முடியாது. அப்ப என்ன தேவைப்படுது? வெளிச்சம் இருக்கணும், அது அளவா இருக்கணும். அளவாக இருந்தால்தான் நமக்கு ஒரு பொருளை பார்க்க முடியும். சரி, இப்ப விஷயத்துக்கு வாங்க. வெளிச்சமா தான் இருக்குது, வெளிச்சம் அளவா தான் இருக்கு, இப்ப நான் பேசுன எல்லாமே இருக்குது, பார்த்துட முடியுமா? ஒரு பொருளை பார்க்க முடியாது. இன்னும் நிபந்தனைகள் இருக்கு. என்ன நிபந்தனை அப்படின்னு சொன்னா, நம்ம எந்த பொருளை பார்க்க போறோமோ அந்த பொருள் நம்ம கண்ணுக்கு முன்னாடி இருக்கணும். நம்ம முன்னாடி இருக்கணுங்க. நமக்கு முன்னாடி இருந்தா அதை பார்க்க முடியும், இல்லாட்டா பார்க்க முடியாது. அப்ப அந்த பொருள், பார்க்கப்படுகிற பொருள் மந்தூர் நமக்கு முன்னால் இருக்கணும், ஒரு நிபந்தனை வருதா? சரி, நமக்கு முன்னால இருக்குன்னே வச்சுக்குவோம். ஒரு பொருள் நமக்கு முன்னாலதான் இருக்கு, பார்த்துட முடியுமா? இன்னும் நிபந்தனைகள் இருக்கு. என்ன நிபந்தனை அப்படின்னு சொன்னா, நாம் பார்க்கக்கூடிய நமக்கும்
பார்க்கப்படுகிற பொருளுக்கும் இடையில் திரை இருக்கக்கூடாது. பார்க்கின்ற நமக்கும் பார்க்கப்படுகிற பொருளுக்கும் இடையில் என்ன இருக்கக்கூடாது? திரை இருக்கக்கூடாது. இப்ப ஏதாவது ஒரு பெரிய திரையை கட்டி விட்டோம், அங்க இருக்கிறது தெரியல, கண்ணுக்கு தெரிய மாட்டேங்குது. அல்லது இடையில ஒரு சுவர் இருக்குது, சுவருக்கு அப்பால இருக்கிறது கண்ணுக்கு தெரியல, சுவர் தான் தெரியுது. அப்ப நம்ம கண்ணுல பார்வை ஒரு விஷயத்துல பார்வை படணும் அப்படின்னு சொன்னா இடையில் திரை இருக்கக்கூடாது. முன்னாடி இருந்தாலும் நம்ம பார்க்க முடியாம போகுது, காரணம் கண்ட திரை இருக்குது. சரி, திரையை அகற்றிடுவோம். பொருளும் முன்னாடிதான் இருக்கு அப்படி வச்சுக்குவோம். திரை இல்ல, பொருள் முன்னாடிதான் இருக்குது, நமக்கு வெளிச்சமாவும் இருக்குது, வெளிச்சம் அளவாவும் இருக்குது, கண் இருக்கு, கண்ணுல பார்வை இருக்குது, கண்ணை திறந்தா வச்சிருக்கோம். இப்ப நம்ம ஒரு பொருளை பார்த்துட முடியுமா அப்படின்னா இப்பவும் நிபந்தனை இருக்கு. என்ன நிபந்தனை? நம்ம பார்க்கப்படுகிற பொருள் இருக்கு பாத்தீங்களா, மந்தூர், பார்க்கப்படுகிற பொருள், அது நம்ம கண்ணுக்கு பக்கத்துல இருக்கக்கூடாது. நம்ம கண்ணுக்கு பக்கத்துல இருந்தா பார்க்க முடியாது. நீங்க கிதாப் எடுத்து உங்க கண்ணுக்கு பக்கத்துல வச்சு நீங்க படிங்க, பார்க்க முடியாது, எழுத்து தெரியாது. சரி, அப்ப பக்கத்துல இருக்க கூடாது தானே, முன்னாடி தானே இருக்கு, திரை இல்ல. கண்ணுக்கு பக்கத்துல வைக்கும் போது அந்த 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 பொருள் தெரிய மாட்டேங்குது பாருங்க. சரி, தூரமா வைக்கிறோம், ரொம்ப தூரமா போயிட்டுன்னு வைங்க, அப்பவும் பார்க்க முடியாது. அப்ப முன்னாடிதான் எல்லாமே இருக்குது, அது பார்க்கப்படுகிற பொருள், திரை எதுவுமே இல்லதான். நீங்க ரொம்ப கரீபாக கொண்டு வந்தாலும் பார்க்க முடியாது, ரொம்ப பஈதாக கொண்டு போயிட்டாலும் பார்க்க முடியாது. அப்ப மந்தூர் குறிப்பிட்ட ஒரு தொலை தூரத்துல இருக்கணும். நமக்கு முன்னாடி இருக்கக்கூடிய மந்தூர் குறிப்பிட்ட ஒரு தொலை தூரத்துல இருக்கணும், இருந்தாதான் பார்க்க முடியும், இல்லாட்ட முடியாது. ஒரு மனித பார்வைக்கு என் சிந்தனையில இருக்கின்ற பல நிபந்தனைகள் என் சிந்தனையில உள்ளதை நான் சொல்லிட்டேன். இவ்வளவு நிபந்தனைகள் இருந்தாதான் நம்ம என்ன செய்ய முடியும்? ஒரு மந்தூரை பார்க்க முடியும். இறைவன் பார்க்கிறான், நானும் பார்க்கிறேன். இப்ப வாங்க, ரெண்டு பார்வையும் அவனும் பார்க்கிறான், நம்மளும் பார்க்கிறான். ரெண்டு பார்வையும் ஒரே பார்வையா? ஒரே பார்வை இல்லை. அப்ப கருத்து ரீதியாக, மான ரீதியாக நாம் பார்க்கின்ற பொழுது இறைவன் பார்வை வேறு, நம் பார்வை வேறு. லஃபுலி அடிப்படையில் பார்க்கின்ற பொழுது இறைவனும் பார்க்கிறான், நானும் பார்க்கிறேன். அப்ப இந்த இஷ்திராக் எதுலதான் ஏற்படுது? லஃபுதுல மட்டும்தான் ஏற்படுதே தவிர எதுல ஏற்படல? மானால ஏற்படல. அப்ப இந்த இஸ்திராக் இந்த இஸ்திராக்கே லஃபுலி இருக்கு பாத்தீங்களா, இஸ்திராக்கே லஃபுலி, இதுல ஷிர்க் வராது. இஸ்திராக்கே மானவி வந்தாதான் ஷிர்க். இறைவன் எப்படி பார்க்கிறானோ அப்படியே நான் பார்க்கிறேன். அல்லாஹ் சமீஅ, நானும் சமீஅ, அல்லாஹ் பசீர், நானும் பசீர். இறைவனுடைய பார்வைக்கு எப்படி எந்த நிபந்தனையும் இல்லையோ அந்த மாதிரி என் நிபந்தனை, என் பார்வைக்கு அப்படித்தான், நான் அந்த மாதிரி தான் பாக்குறேன் அப்படின்னு சொல்லி மானாவிலையும் இஸ்திராக் ஏற்பட்டுச்சுன்னு வைங்க, இங்க ஷிர்க் வந்துடும். உலகத்துல அப்படி யாரும் கிடையாது, அல்லாஹ் மட்டும்தான் அப்படி. அல்லாஹ்வுக்கு இணையா இன்னொன்னு கொண்டு வர முடியாது. சரி, இப்ப விஷயத்துக்கு வாங்க. அல்லாஹ் விஷயமா ரெண்டு விஷயம் நான் சொன்னேன், ஒன்னு தாத்துல்லா, இன்னொன்னு சிஃபாத்துல்லா. தாத்துல்லா விஷயத்துல இஸ்திராக்கே லஃபுதியும் கிடையாது, இஸ்திராக்கே மானவியும் கிடையாது, எந்த வகையிலுமே. தாத்துல்லா விஷயத்துல இஸ்திராக்கே லஃபுதியும் கிடையாது, இஸ்திராக்கே மானவியும் கிடையாது. சிஃபாத்துல்லாவுடைய விஷயத்துல இஸ்திராக்கே லஃபுதி மட்டும் உண்டு, இஸ்திராக்கே மானவி கிடையாது. இந்த இஸ்திராக்கே லஃபுதி நான் விளக்கிட்டேன். இஸ்திராக்கே மானவி உண்டுன்னு சொன்னா ஷிர்க் வந்துடும். அல்லாஹ்வுடைய சிஃபாத்துகள் விஷயத்துல இஸ்திராக்கே லஃபுதி இருக்குது, அதை மறுக்க முடியாது. ஆனா இஸ்திராக்கே மானவி கிடையாது. அப்ப பேச்சளவில் தான் இந்த ரெண்டும் ஒப்பாக இருக்குதுன்னு சொல்ல முடியுமே தவிர கருத்து ரீதியாக ஒப்பாகுன்னு சொல்லவே கூடாது, சொல்ல முடியாது. உதாரணத்துக்கு குர்ஆனில் இருந்து பல்வேறு வசனங்கள் இருக்கிற உதாரணமா சொல்றேன், அதாவது அதிகமாக கூடுதலாக புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக. இப்ப குர்ஆன்ல அல்லாஹ் என்ன சொல்றான்? ஒஹுவ ஸமீஉல் பஸீர். சூரத்துல் இன்சான்ல 2வது ஆயத்துல அல்லாஹ் சொல்லுவோம், ஒஹுவ ஸமீஉல் பஸீர். குர்ஆன்ல அல்லாஹ் சொல்லக்கூடிய வசனம் லைஸ கமிஸ்லிஹி ஷைஉன் வருதா இல்லையா? அதை தொடர்ந்து நீங்க படிக்கலாம். ஒஹுவ ஸமீஉல் பஸீர், அல்லாஹ் ஸமீஆக இருக்கிறான், பஸீராக இருக்கிறான், வருதா? அல்லாஹ், அப்ப அல்லாஹ்வுடைய சிஃபத் என்னது? ஸமீஉ பஸீர். இது அல்லாஹ்வுடைய சிஃபத் தானே? சரி, இப்ப அடுத்து வாங்க. அல்லாஹ் மனிதனத்தை பத்தி பேசுகின்ற பொழுது ஃபஜஅல்நாஹு ஸமீஅம் பஸீரா, நாம் மனிதனை ஸமீஆக பஸீராக படைத்திருக்கிறோம் அல்லாஹ் சொல்றான் சூரத்துல் இன்சான்ல 2வது ஆயத்து. அப்ப ஃபஜஅல்நாஹு ஸமீஅம் பஸீரா, நாம் மனித இனத்தை ஸமீஆக பஸீராக படைத்திருக்கோம் சொல்றானே. அப்ப மனித இனமாகிய நாமும் ஸமீஅ தான், பஸீர் தான். அது இறைவனை சொல்றான். சரி, அல்லாஹ் பத்தி பேசும்போது அல்லாஹ் என்ன சொல்றான்? அல்லாஹ் ஸமீஆக இருக்கிறான், பஸீராக இருக்கிறான். இப்ப இந்த இஸ்திராக் ஏற்பட்டுச்சா? இந்த இஸ்திராக் என்ன இஸ்திராக்கு? இஸ்திராக்கு லஃபுதி.
பேச்சளவில் சொல்லளவில் தான் அவனும் சமியா இருக்கா நானும் சமியா இருக்கேன்னு பேசிக்கிறோம். ஆனா அந்த சமீகனுடைய ஆழமாக கவனித்து பார்க்கின்ற பொழுது, மான ரீதியாக பார்க்கின்ற பொழுது இறைவன் சமியா இருக்கிறான் என்பதற்கு விளக்கம் வேறு, நாம் சமியா இருக்க என்பதற்கு விளக்கம் வேறு. இப்ப அதே போல இறைவன் குர்ஆனில இறைவன் பார்க்கிறான். ஃபஸயரல்லாஹு அமலக்கும், ஃபஸயரல்லாஹு அமலக்கும், உங்கள் அமலை அல்லாஹ் பார்க்கிறான். அப்ப பார்த்தல் என்பது அல்லாஹ்வுடைய சிபத்து தானே. அப்போ அல்லாஹ் பார்க்கிறான் மட்டும் அல்லாஹ் நிறுத்தல. ஃபஸயரல்லாஹு அமலக்கும் வ ரசூலுஹு, உங்கள் அமல்களை அல்லாஹ்வுடைய தூதரும் பார்க்கிறார்கள். அப்ப பார்க்குதல் என்பது சிபத்து, அல்லாஹ்வுடைய சிபத்து. அப்ப நபியும் பார்க்கிறாங்கன்னு வருது. அப்ப இரண்டு பேரும் பார்க்கிறாங்க அப்படின்னு வரும்போது இந்த இடத்துல இஸ்திராக்கி லஃபுலி வருதா? இஸ்திராக்கி லஃபுலி. ஆனா என்ன கிடையாது, இஸ்திராக்கி மானவி கிடையாது. அப்ப சிஃபாத்துகள்ல என்ன வரத்தான் செய்யும், இஸ்திராக்கி லஃபுலி என்பது இருக்கத்தான் செய்யும். சரி, நீ அல்லாஹ்வுடைய தூதர் வச்சுக்குவோம். மனிதனமாகிய நம்மையும் பார்த்து அல்லாஹ் சொல்றானே, அலம் யரவ் இல தைரி முசக்கராத்தின் ஃபி ஜவ்வி ஸமா, வானத்துல ஆகாயத்துல வசப்படுத்தப்பட்ட இந்த பறவைகளை இந்த மனித இனம் பார்க்க வேண்டாமா, பார்க்கலையா அல்லாஹ் கேட்கிறானே. அப்ப மனித இனம் வானத்துல பறந்து கொள்ள, விண்ணில் பறக்கும் பறவைகளை மனிதன் பார்க்க வேண்டாமா அல்லாஹ் கேட்கிறான். அப்ப மனிதன் பார்க்கிறான், பார்ப்பான். அப்ப பார்த்தல் என்பது மனசனுக்குள்ள இந்த யரா என்கிற இந்த இந்த சிஃபத்துக்குரிய இந்த சொல்லு அல்லாஹ்வுக்கும் பயன்படுத்தப்படுது, படைப்பினங்களுக்கும் பயன்படுத்தப்படுது. அப்ப ரெண்டு பேரும் ஒன்னாயிட்டமா கிடையாது. மாறாக இது இஸ்திராக்கி லஃபுலி தானே தவிர இஸ்திராக்கி மானவி அல்ல. அதே போல இறைவன் அர் ரஹ்மானு அலல் அர்ஷிஸ்தவா, நம்ம ஆரம்பத்துல விளக்கியிருப்போம் அந்த பாடத்தை. அர் ரஹ்மானு அலல் அர்ஷிஸ்தவா, ரஹ்மான் அரிசின் மீது இஸ்திவாவாக இருக்கிறான். அப்படிதான் நம்ம மொழிபெயர்ப்பு செய்யணும். அல்லாஹ் உட்கார்ந்துட்டு இருக்கான்னு சொல்லக்கூடாது. இந்த இஸ்தவான் இருக்குது இல்ல, இந்த இஸ்தவா என்பது அல்லாஹ்வுடைய சிஃபத்தா இருக்குதா? சரி, இந்த இஸ்தவா என்பது அல்லாஹ்வுக்கு மட்டும் தான் சிஃபத்தா? அதே இஸ்தவா என்பது மனித இனத்திற்கும் சிஃபத்தா வருதே. அல்லாஹ் இந்த வாகனங்கள் மீது முதுகுல ஏறி உட்காரும் போது அவங்க என்ன சொல்லணும், நல்லடியார்கள் என்ன சொல்லுவாங்கன்னு குர்ஆன்ல அல்லாஹ் பேசுறான். லிதஸ்தஉ அலா லுஹூரிஹி, லிதஸ்தஉ அலா லுஹூரிஹி, வாகனத்தினுடைய முதுகுகளின் மீது நீங்கள் சரியாக நீங்கள் அமர்வீர்கள் என்ற கருத்து அல்லாஹ் பேசுறானே. சூரத்து ஸுஹ்ருஃப்ல 13வது ஆயத்துல இங்க லிதஸ்தஉன்னு வருது இல்ல, அது இஸ்தவாவுடைய சொல்லுதானே. அப்ப இந்த இஸ்தவா என்கிற சொல்ல இறைவனுக்கு யாருக்கு பயன்படுத்துறான், மனிதர்களை நமக்கு பயன்படுத்துறான். சரி, அதே போல அந்த நூஹ் அலைஹிஸ்ஸலாமுடைய கப்பல் இருக்கு பாத்தீங்களா, அந்த கப்பலை பத்தி அல்லாஹ் பேசும்போது வஸ்தவத் அலல் ஜூதி, அது ஜூதி என்கிற மலையில் அது என்ன செஞ்சிச்சு, இறங்கியது அப்படின்னு அல்லாஹ் பேசுறான். இங்க இஸ்தவா என்கிற சொல்ல அல்லாஹ் எதுக்கு சொல்றான், ஒரு கப்பலுக்கு சொல்றான். அப்ப இஸ்தவா என்பது அல்லாஹ்வுக்கும் சிஃபத்தா வருது, இஸ்தவா என்பது படைப்பினங்களாகிய மனிதனத்துக்கு நமக்கு சிஃபத்தா வருது, இஸ்தவா என்பது கப்பலுக்கும் சிஃபத்தா வருது. இங்க அப்ப எல்லாரும் ஒன்னாயிட்டமா கிடையாது. இது இந்த இஸ்தவா என்கிற சொல்ல அல்லாஹ்வுக்கு சொன்ன மாதிரி உனக்கு எனக்கு மற்ற படைப்பினத்துக்கு பெயரளவில் தான் சொல்லியிருக்கோம், சொல்லளவில் தான் சொல்லியிருக்கோம். இது இஸ்திராக்கே லஃபுலி என்ன அல்ல, இஸ்திராக்கே மானவி அல்ல. கருத்து ரீதியாகவும் இது இஸ்திராக் ஏற்பட்டு என்ன செய்ய முடியாது, சொல்ல முடியாது. அதே போல அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா தன்னை பற்றி அறிமுகப்படுத்துகின்ற பொழுது அல் அசீசுல் ஜப்பார், தன்னை அசீஸ்ங்கிறான், மதிப்பிற்குரியவன் என்று அல்லாஹ் தன்னை பத்தி பேச. படைப்பினத்துக்கு நம்ம இப்ப சொல்றோமா இல்லையா, படைப்பினத்தை பார்த்து ஒரு கண்ணியமான மனிதரை பார்த்து அல் அசீஸ் அப்படின்னு சொல்றோமா இல்லையா. சரி, அதை விட்டுருவோம். குர்ஆனே பேசுதே, யா அய்யுஹல் அசீசு இன்னலஹு அபன் ஷேഖன் கபீரன், சூரத் யூசுப் நீங்க ஓதுவீங்களா இல்லையா. மிஸ்ர்ல ஒரு மன்னர், அந்த மன்னர் மன்னர்கிட்ட யூசுப் அலைஹிஸ்ஸலாமுடைய சகோதரர் போய் என்ன செய்யறாங்க, யா அய்யுஹல் அசீசு இன்னலஹு அபன் ஷே, யூசுப் அலைஹிஸ்ஸலாம் பத்தி பேசுறாங்க சகோதரர். யா அய்யுஹல் அசீசு, கண்ணியத்திற்குரியவரே, இன்னலஹு அபன் ஷேഖன் கபீரன், இவருக்கு ரொம்ப வயசான ஒரு தந்தை இருக்கின்றார் அப்படின்னு யூசுப் நபிட்ட யூசுப் அலைஹிஸ்ஸலாம் சகோதரர்கள் பின்யாமீனை பிடிச்சு வைக்க வேண்டாம், எங்க கூட அனுப்பி விட்டுருங்க அப்படின்னு யூசுப் நபி ஒரு மன்னரா இருந்தாங்க, ஒரு அரசரா இருக்கிறாங்க. அவரு தன்னுடைய சகோதரன் தெரியாம மற்ற சகோதரர் பேசுறாங்க. எப்படி கூப்பிட்டாங்க, யா அய்யுஹல் அசீசு, அசீஸே. சரி, அல்லாஹ் தன்னை பத்தி என்ன சொல்றான், அல் அசீசுல் ஜப்பார். அப்ப இறைவனுக்கு அசீஸ் என்கிற சிபத்து இருக்கு, அல்லாஹ்வுடைய படைப்பினத்துக்கும் அசீஸ் நம்ம சொல்றோம். இப்ப இது இரண்டும் ஒன்னாயிட்டமா கேட்டா இது இஸ்திராக்கே மானவி அல்ல, இஸ்திராக்கே லஃபுலி தான். அது குர்ஆனே நமக்கு வழிகாட்டுது. அதே போல இந்த அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா குர்ஆன்ல பல இடங்கள்ல தன்னை ஜப்பார் நல்லா சொல்றாதானே, பல் அசீசுல் ஜப்பார். அல்லாஹ் தன்னை பத்தி அறிமுகப்படுத்தும் போது அடக்கி ஆளும் இறைவன் சொல்லி ஜப்பார் என்கிற சிபத்தை தனக்கு அல்லாஹ் சொன்னான். அதே மாதிரி ஜப்பார் என்கிற சிபத்தை
மனிதனத்தை குறித்தும் அல்லாஹ் பேசுகிறானே குர்ஆன்ல, கதாலிக யத்பஉல்லாஹு அலா குல்லி கல்பி முத்தகப்பிரின் ஜப்பார். குர்ஆன்ல அல்லாஹ் சொல்றான் சூரத்து காஃபிர்ல 35வது வசனத்துல, கதாலிக யத்பஉல்லாஹு அலா குல்லி கல்பி முத்தகப்பிரின் ஜப்பார். அடக்கி ஆளக்கூடிய பெருமை அடிக்கக்கூடியவனுடைய ஒவ்வொரு மனிதனுடைய இதயத்திலும் நாம் என்ன செஞ்சிட்டோம், சீல் வச்சுட்டோம். அல்லாஹ் சீல் வச்சதான் பேசுறான், குர்ஆன்ல பேசுறான். அப்ப இந்த இடத்துல அடக்கி ஆளக்கூடிய தன்மை உள்ள பெருமை அடிக்கக்கூடிய மனிதன் என்று அல்லாஹ் பேசும்போது, இங்க ஜப்பார் என்கிற சிபத்தை அல்லாஹ் யாருக்கு சொல்றான்? மனிதனத்துக்கு சொல்றான். அந்த குணம் யார்கிட்ட இருக்கோ அவன்கிட்ட சொல்றான். அப்ப இறைவன் தன்னை அறிமுகப்படுத்தும் போது ஜப்பார் அறிமுகப்படுத்துறான். அவனுடைய படைப்பணத்தை பேசுகின்ற பொழுது அங்கேயும் அல்லாஹ் என்ன செய்யறான்? ஜப்பார் என்ன செய்யறான்? சொல்றான். அப்ப இந்த இடத்துல ஜப்பார்னு சொன்னனால அல்லாவும் இந்த ஜப்பார் என்று யார் சொல்லப்படுச்சு ரெண்டு ஒன்னாயிட்டங்களாம் கிடையாது. இது இஸ்திராக்கி லஃபுதி, சொல்லளவில் பெயரளவில் தான் இஸ்திராக் ஏற்பட்டிருக்கே தவிர மானா அடிப்படையில கருத்து ரீதியாக இங்க இஸ்திராக் என்பது என்ன செய்யல, ஏற்படல. அப்ப இந்த இதை மனசுல வச்சுக்குவோம். அப்ப இஸ்திராக்கு ரெண்டு வகை, ஒன்னு இஸ்திராக்கே லஃபுதி, இன்னொன்று இஸ்திராக்கே மானவி. இந்த இஸ்திராக்கே லஃபுதி, இஸ்திராக்கே மானவி, இந்த இரண்டுமே ராத்துல்லாவுடைய விஷயத்துல இரண்டு இஸ்திராக்கும் கிடையாது. அல்லாவுடைய சிஃபாத்துன்னு எடுத்துக்கிட்டா இஸ்திராக்கே லஃபுதி மட்டும்தான் உண்டு, இஸ்திராக்கே மானவி கிடையாது. இதை நம்ம மனசுல குழம்பிடக்கூடாது, ரொம்ப கவனமா தெரிய வேண்டிய விஷயம். இப்ப நீங்க மறுபடியும் விஷயத்துக்கு வாங்க. வானம் வாய் இல்லாமல் பேசிச்சு, காது இல்லாம கேட்டுச்சுன்னு வருதா இல்லையா? அப்ப அது கேட்டுச்சு, பார்த்துச்சு, இது அனைத்துமே இஸ்திராக்கே லஃபுதி தான். நீங்களும் பாக்குறீங்க, நானும் பாக்குறேன், அல்லாவும் பாக்குறான்னு சொல்லும்போது எப்படி இஸ்திராக்கே லஃபுதி வந்ததோ அதே போல வானம் வாயில்லாமல் பேசியது, காது இல்லாமல் கேட்டது அப்படின்னு சொல்லி பேசுறமா இல்லையா? அதுவும் இஸ்திராக்கே லஃபுதி தான். ஏன் அதை இஸ்திராக்கே லஃபுதின்னு சொல்றோம்? அல்லாஹ் கண் இல்லாம பாக்குறான், வானம் பூமி கண் இல்லாம பார்த்துச்சு கேட்டுச்சு அப்படின்னு சொன்னா என்ன இஸ்திராக்கே லஃபுதி அப்படிங்க? அதுதான் சொல்றோம். முழுமையாக கருத்து ரீதியாக ஒப்பாக முடியாது. ஏன் ஒப்பாக முடியாது? அல்லாஹ் மௌஜூது, வானம் பூமி மௌஜூது தான். அல்லாஹ் வாஜிபுல் வஜூது, இது மும்கினுல் வஜூது. வேறாகுதா? எங்க கருத்துல ஒண்ணாகுது? அல்லாஹ் ஜிஸ்ம் கிடையாது. அல்லாஹ்வுடைய படைப்பினமாக வானபூமி போன்றது ஜிஸ்ம் இருக்குது, எங்க ஒண்ணாகுது? அப்ப மானா ரீதியாக இப்ப கண்ணில்லாமல் பார்த்துச்சு, வாயில்லாம பேசிச்சு என்பது மட்டுமல்ல, இறைவன் ஜிஸ்ம் இல்லாம ஜிஸ்மே இல்லாம கண்ணே இல்லாம பாக்குறான். இதுக்கு ஜிஸ்ம் இருந்து அது கண் இல்லாம பார்த்திருக்கு, ஜிஸ்ம் இருந்து வாய் இல்லாம பேசியிருக்கு. இந்த இஸ்திராக்கு மானவி வரலையே. அப்ப இஸ்திராக்கே மானவியில தான் பிரச்சனை, இஸ்திராக்கே லஃபுதியில பிரச்சனை கிடையாது. அது அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா படைப்பின ஒண்ணுமே இல்லைங்க. இப்ப நான் ஒண்ணு சொல்றேன் கவனிங்க. ஷஹாதா களிமா, கலிமத்து தௌஹீது, தௌஹீதுடைய களிமா நம்ம சொல்லுவோமா இல்லையா? கலிமத்து தௌஹீது. அந்த கலிமத்து தௌஹீது என்னது? எல்லாருக்கும் தெரிஞ்ச மக்தபு பிள்ளைகளுக்கு கூட சொல்லி தரப்படக்கூடிய, கேட்ட உடனே பதிலளிக்கக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டா, லா இலாஹ இல்லல்லாஹ், லா இலாஹ இல்லல்லாஹ். இது கலிமத்து தௌஹீது. அல்லாஹ்வை தவிர வணக்கத்துக்கு தகுதியானவன் வேற எவனும் இல்லை, அல்லாஹ் மாத்திரம்தான் வணக்கத்திற்கு தகுதியானவன். இது கருத்தர்த்தம். சரி, இப்போ லா இலாஹ இல்லல்லாஹ் இருக்குது இல்ல, இந்த அல்லாஹ் என்கிற சொல், இந்த அல்லாஹ் என்கிற சொல் நம்ம நம்ம நம்மை படைத்தவன் ஒருவன் இருக்கிறான் நம்ம நம்புறோமா இல்லையா? அவனுக்குரிய அலம், அவனுடைய தாத்துக்கு அல்லாஹ் என்கிற சொல்லு அலம். இப்ப நம்ம ஒரு மனுஷன், நமக்கு என்ன, நமக்கு எதை அலமா வச்சிருக்கிறோம்? இப்ப எனக்கு அலம் முஸ்தபான்னு ஒரு அலம் வைக்கிறோமா இல்லையா? அதே போல இன்னொரு அப்துல்லான்னு ஒரு மனிதர் இருக்கிறாரு. அப்ப அந்த மனிதரை குறிப்பதற்காக, அவருடைய தாத்தை குறிப்பதற்காக நம்ம என்ன வைக்கிறோம்? அப்துல்லான்னு ஒரு அலம் வைக்கிறோமா இல்லையா? அதே போல நம்மை படைத்தவன் ஒருவன் இருக்கிறான் நம்ம நம்புறோம் பாருங்க. அவனுடைய அந்த தாத்துக்கு அலம் தான் எது? அல்லாஹ் என்கிற சொல்லு. சரிங்களா? நான் ஏற்கனவே சொன்னேன், தாத்துல்லாவை குறிப்பதில் என்ன வராது? இஸ்திராக்கே லஃபுதியும் வராது, இஸ்திராக்கே மானவியும் வராது. இஸ்திராக்கே மானவி வந்துட்டு ஷிர்க் வந்துடும், இஸ்திராக்கே லஃபுதியில ஷிர்க் வராது. அதனால தான் மீண்டும் சொல்றேன், அந்த தாத்துல்லாவை குறிக்கக்கூடிய விஷயங்களிலே இரண்டு வகையான இஸ்திராக்கும் வராது தானே. இதை மனசுல வச்சுட்டு இப்ப கலிமத்து தௌஹீத் அணுகுங்க. கலிமத்து தௌஹீத் என்னது? லா இலாஹ இல்லல்லாஹ். இந்த அல்லாஹ் என்பது என்னது? அல்லாஹ்வுடைய தாத்தை குறிக்கக்கூடிய அலம். சரி, இப்போ அது அலம்ல தாத்துல்லால என்ன வராது? இஸ்திராக்கே லஃபுதியும் வராது, இஸ்திராக்கே மானவியும் வராது, ரெண்டு வராது தானே. அதனாலதான் லா இலாஹ இல்லல்லாஹ் என்பது கலிமத்து தௌஹீதுன்னு பேர் வந்துச்சு.
இதை இன்னும் புரியுதமா நான் இன்னொன்னு சொல்றேன். அல்லாவுடைய அந்த அல்லாஹ் என்பது தூக்கிட்டு அல்லாவுடைய சிபத்துல ஏதாவது ஒன்று கொண்டு வைங்க, ஏதாச்சும் ஒன்று கொண்டு வைங்க. இப்ப உதாரணமா ரஹீம் வைப்போம். ரஹா இலாக இல்லர் ரஹீம், இது கலிமத்து தௌஹீது கிடையாது. ஏன் கலிமத்து தௌஹீது கிடையாது தெரியுமா? இந்த ரஹீம் என்பது அல்லாவுக்கும் சொல்ல முடியும், படைப்பினத்துக்கும் சொல்ல முடியும். அப்ப லா இலாஹ இல்ல ரஹீம் சொன்னா ரஹீமை தவிர வேற யாரும் வணக்கத்திற்குரியவன் இல்லைன்னு சொல்லும் போது அது படைப்பினத்தை கூட எடுக்க வாய்ப்பு இருக்குது. ஏன்னா ரஹீம் என்பதை படைப்பினத்துக்கும் அந்த வார்த்தை சொல்ல முடியும் தானே, அந்த லஃப்ல சொல்ல முடியும் தானே. உதாரணமா பெருமான ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ரஹீம்னு ஒரு பேர் இருக்குதா இல்லையா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பத்தி அல்லாஹ் சொல்லும்போது லகத் ஜாஅக்கும் ரசூலும் மின் அன்ஃபுசிக்கும் அஸீஸுன் அலைஹி மா அனித்தும் ஹரீஸுன் அலைக்கும் பில் மூமினீன ரഊஃபுர் ரஹீம். ரஹீம் என்பது யாருடைய சிபத்து? நபியுடைய சிபத்தை அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றானா? இப்ப ரஹீம் என்பது அல்லாஹ்க்கும் சொல்றோம். இப்ப லா இலாஹ இல்ல ரஹீம் அப்படின்னு சொன்னா ரஹீம் தான் அல்லாஹ் அப்படின்னு சொன்னா இப்ப நபியும் ரஹீம் தானே. அப்ப நபியை கூட அல்லாஹ்னு சொல்றதுக்கு வாய்ப்பு இருக்குதா இல்லையா? அப்போ இந்த சிஃபாத்துகள்ல இஸ்திராக்கே லஃப்தி இஸ்திராக்கே மானவி, இந்த இஸ்திராக்கே லஃப்தி வர காரணத்தினால அந்த இஸ்திராக்கே லஃப்தி கூட கலிமத்து தௌஹீதுல வந்துடக்கூடாது. இஸ்திராக்கே லஃப்தி கூட கலிமத்து தௌஹீதுல வந்துடக்கூடாது. முழுக்க முழுக்க அதை அல்லாஹ்வை மட்டுமே எடுக்கணும். பெயரளவில் கூட மத்த யாரையும் எடுத்துடக்கூடாது. அப்படி இருக்க போய் தான் லா இலாஹ இல்லல்லாஹ் என்பது கலிமத்து தௌஹீதா மாறுது. இப்ப ரஹ்மான் எடுத்துக்கங்க. ரஹ்மான் ரஹ்மான் அல்லாஹ்வுடைய சிபத்து தானே. சரி, அதே ரஹ்மான் என்கிற சொல்ல நீங்க ஷரஈ அடிப்படையில் அணுகும் போதுதான் ரஹ்மான் என்கிற சொல்ல அல்லாஹ்க்கு மட்டும் சொல்லணும். ஷரஈ அடிப்படையில் அணுகும் போதுதான் ரஹ்மான் என்கிற சொல்ல அல்லாஹ்க்கு மட்டும் சொல்லணும். லொகத் அடிப்படையில் நீங்க அணுகுனீங்கன்னு ஒரு ரஹ்மான் என்பது ஒரு அரபு சொல்லுங்க. லோகவி ஷரஈ அப்படி ரெண்டு இருக்குதா இல்லையா? லோகத் அடிப்படையில் நீங்க பேசுவோம். இந்த ரஹ்மான் என்பதை லோகத் அடிப்படையில் பேசுறதா இருந்தா படைப்பினத்துக்கும் சொல்லலாம். ஆனா ஷரஈ அடிப்படையில் நீங்க பேசுறதா இருந்தா அது அல்லாஹ்க்கு மட்டும் தான் சொல்லணும். இப்ப லோகத் அடிப்படையில் வாங்க. எப்படின்னா ரஹ்மான் என்பது என்ன வசனு? ஃபஅலான். ஃபஅலான் வசன். ஃபஅலான் என்பது என்ன என்ன சீகா? முபாலகாவுடைய சீகா. ஃபஅலான் என்பது முபாலகாவுடைய சீகா. இப்போ ஒரு மனிதரிடத்துல ஒரு தன்மை ஜியாதத்தா இருக்கும்போது அதை குறிப்பதற்கு பல சீகாக்கள் இருக்குது. இப்போ ஒரு மனிதனிடத்துல இரக்க குணம் அதிகமா இருக்குன்னு வைங்க. இரக்க குணம் அதிகமா இருக்குது, அவர் அதிக இரக்க குணம் உள்ளவர் அப்படின்னு இப்ப நீங்க அரபியில சொல்லணும் அப்படி வச்சுக்கோங்க. அப்போ அந்த அந்த முபாலகாவுடைய சீகா நிறைய இருக்குதா? இப்ப ரஹமத் என்பது இரக்க குணத்தை காட்டுது. ஒரு மனிதன் ரொம்ப அதிகமா இரக்க குணமுடையவனா இருக்கிறான், இப்ப அதை நம்ம குறிக்கிறதுக்கு நம்ம ஒரு வார்த்தையை சொல்லணும். அப்ப அரபி லோகத் அடிப்படையில் பேசுவோமே, அதுல ஃபஅலான் ஒரு வசனம் இருக்க தானே செய்யுது. ரஹமத்தை தூக்குங்க, ரஹ்மான் சொல்லி அதுல என்ன செய்ய முடியுது? லோகத் அடிப்படையில் சொல்லி இவர் அதிகமாக இறக்கப்படக்கூடியவர் என்ற கருத்தில் ஒரு மனிதனை பார்த்து அந்த ரஹ்மான் என்பதை லோகத் அடிப்படையில் சொல்வதற்கான வாய்ப்பு இருக்கிறது. ஆனா ஷரஈ அடிப்படையில ரஹ்மான் என்கிற சொல்ல அல்லாஹ்க்கு மட்டுமே அது அதிகமாக பயன்படுத்தப்பட்டுருச்சு. சரிங்களா? அந்த லோகத் அடிப்படையில இது சொல்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. சரி, அப்போ ரஹ்மான் என்பது படைப்பினத்தையும் எடுக்குது லோகத் அடிப்படைங்கிற காரணத்தினால நீங்க லா இலாஹ இல்ல ரஹ்மான் அப்படின்னு சொன்னோம் வைங்களேன். லா இலாஹ இல்ல ரஹ்மான்